சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இப்பொழுது ஒரு உண்மையை உடைத்து உன்னிடம் கூறப்போகிறேன். இது நாள் வரை சொல்ல வேண்டாம் என்று மௌனம் காத்து வந்த உண்மையை உடைக்கலாம் என்று முடிவு எடுத்து விட்டேன். இதற்கு மேலும் பொறுமையாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற காரணத்திற்காக இப்பொழுது உன்னிடம் உடைக்க வந்திருக்கிறேன். உன்னை இனி ஒருவனை பற்றித்தான் உன்னிடம் பேச வேண்டும் என்று தெரியுமா? அவன் வாழ்ந்து முடிக்கும் நேரம் இது. நீயோ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவர் வாழ்க்கை முடியும் கட்டத்தில் நின்று கொண்டு உன் வாழ்க்கை திரும்பி பார்த்து உன் வாழ்க்கை இப்போது முடிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவர் யார் என்பதை தெரியப்படுத்துகிறேன். நான் தெரியப்படுத்தும் இவளை அடையாளம் கண்டு கொள்வது என்று நினைத்து விடாதே. நீ நடந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை பயணத்தில் இவளைப் போல ஆயிரம் பேரை நீ சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பயந்து நடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறாள். வாழ்க்கை முழுவதும் நீ ஒளிந்து கொண்டிருப்பதை தவிர வேறு எதுவும் இங்கு நடக்காது. என் குழந்தையே, எப்போதும் எது நடந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் எண்ணத்தையே நீ வளர்த்து கொள்ள வேண்டும். பயப்படுகிறாய் என்று சிறிதளவு தெரிந்தாலே அந்த பயத்தின் உச்சக்கட்டத்திற்கு அழைத்துச் சென்று உன் வாழ்க்கையை கருவறுத்து விடுவார்கள். இப்போது அவள் கைகளிலிருந்து கொடுக்கப்படும் பிரசாதம் என்று நினைத்து விடாதே. அவளின் தீய எண்ணத்தையும் தீய குணத்தையும் அதில் கலந்து கொடுத்து கொண்டிருக்கிறாள். சிறிதாக உன் வாழ்க்கையை கெடுக்க திட்டம் போட்டிருக்கிறாள். நீயும் அதை நம்பி வாங்கி தெய்வத்தின் பெயரை சொல்லி அதை அறிந்து கொண்டிருக்கிறாய். ஒரே ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது. என்னவென்று தெரியுமா? தெய்வத்தை முழுமையாக நம்பும் நீ அந்த தெய்வத்தின் பெயரை சொல்லித்தான் அவள் கைகளிலிருந்து அந்த பிரசாதத்தை வாங்கி அறிந்து கொள்கிறாய். அதனால் தெய்வ சக்தி, நல்ல சக்தி உன்னை ஆட்கொண்டு அதை எந்த விதமான மாற்றத்திற்கும் எடுத்துச் செல்லாமல் உன்னை காப்பாற்றி வருகிறது. எல்லா நேரமும் இப்படியே இருக்கும் என்று நினைத்து விடாதே. ஏதாவது ஒரு சில நேரம் உன் காலம் தெரியாமல் இருக்கும்போது தீய சக்திகள் ஆட்டம் அதிகமாகிவிடும். அன்று இதுபோல் நடக்காது. என் குழந்தையே, நான் சொல்வதை தெரிந்து கொள். ஒரு நாள் இருக்காது என்பதை புரிந்து கொள் என்று நீ தப்பிக்கப்பட்டு விட்டாய். நாளையும் அது நடக்கும் என்று நம்பி எப்போதும் அலட்சியமாக இருந்து விடாதே. என்றும் உன் நம்பிக்கை தெய்வத்தின் மீதும் உன் மீதும் இருக்கட்டும். மற்றவர்கள் மீது அந்த நம்பிக்கையை வைத்து விடாதே. அதுபோல யார் என்ன கெடுத்தாலும், அதுபோல யார் என்ன கொடுத்தாலும் உடனே கூட வாங்கி அதை அறிந்து விடாதே. ஒன்றுக்கு 2 முறை தெய்வத்தை நினைத்து தெய்வத்தின் நாமத்தை உச்சரித்து விட்டு அந்த பிரசாதத்தை அருந்து எந்த பாவமும் உன்னை நெருங்காமல் காப்பேன். ஆனாலும் உன்னை அழிக்க காத்திருக்கும் இவர்கள் மத்தியில் நீ வாழ்வது கடினம் என்று நினைத்து விடாது. எப்பொழுதும் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். அதற்காக பயத்தோடு இருக்காதே. உன் மனதில் பயம் இல்லாமல் தைரியத்தை கொடுத்து இவளைப் போல் வரும் ஆயிரம் பேரை சமாளிக்கும் தைரியத்தை நான் உனக்கு கொடுக்கின்றேன். உன்னிடம் அதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நிம்மதியாக கடந்து வா. உன் வாழ்க்கையை கருவறுக்க நினைக்கும் நாளை நான் அறுத்து விடுவேன். அதை செயலிழக்கச் செய்ய விடுகிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.